வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முதல் இந்த வீடியோவிலே எந்தெந்த விடயங்களை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இடைத்தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்றத்தை முடக்குகிற திட்டம் தொடர்பாக பிரதமர் கார்னியினுடைய நிலைப்பாடு பற்றிய ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கின்றது. அதே போல கனேடிய பாடசாலை வகுப்பறைகளிலே சில முக்கியமான சித்தாந்தங்களை நீக்குவதற்கான ஒரு மசோதா ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதே போல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான ஒரு காலக்கெடு ஆனது தவறவிடப்பட்டிருக்கின்றது. தற்போதைய ஈரானிய மேற்குலக யுத்தத்தினால் உலக அளவிலே எரிபொருளுக்கான தேவை அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற அல்லது கேள்விக்குறிக்குள்ளாகி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே ஒரு முக்கியமான ஒரு காலக்கெடு ஒன்று தவறவிடப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதே போல கனடாவிலே பல குற்றச் செயல்கள் நடந்திருக்கின்றது. பல லட்சம் டாலர் மதிப்பிலான தொடர் கொள்ளை தொடர்பாக ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கின்றது. அதே போல சில குடும்ப வன்முறை சம்பவங்கள், இன்னும் பல குற்றச் செயல்கள், அதிகாரிகளின் துணையுடன் செய்யப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் நெட்வொர்க் ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல விபத்து தொடர்பான செய்திகள். அதைவிட உலக அரசியலிலே எண்ணெயை தவிர்த்து ஒரு சில பொருட்களுக்கு பெருமளவிலே தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதலின் காரணமாக அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு உற்பத்தி சந்தையானது தற்போது கேள்விக்குறிக்குள்ளாகி இருக்கின்றது. இதை பற்றியும் உள்ளடக்கியதாக இந்த தொகுப்பு இருக்க போகின்றது. இன்னும் பல செய்திகள் இருக்கின்றது. ஆகவே அனைத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள பல விடயங்கள் இருக்கும். இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம். இந்த முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், இடைத்தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்றத்தை முடக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சொல்லி பிரதமர் மாக்கார்னே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். கனடிய அரசியல் அரங்கிலே தற்போது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நாடாளுமன்ற முடக்க செய்திகளுக்கு பிரதமர் மாக்கார்னே திட்டவட்டமான ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கின்றார். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் லிபரல் கட்சி வெற்றி பெற்று சிறிய பெரும்பான்மையை பெற்றாலும் நாடாளுமன்றத்தை முடக்கும் எவ்வித எண்ணமும் தங்களுக்கு இல்லை என்று அவர் உறுதியளித்திருக்கின்றார். மக்களவை குழுக்களின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுவதற்காக நாடாளுமன்றத்தை முடக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டு வந்த செய்தியை அவர் வதந்தி என்று மறுத்தார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றுவதிலும் சமரசங்கள் மூலம் சட்டங்களை நிறைவேற்றுவதிலுமே தன்னுடைய அரசு கவனம் செலுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, அல்பர்டா மாகாணத்திலே பொது கல்வியிலே பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் வகையிலே வகுப்பறைகளில் அரசியல் மற்றும் சித்தாந்தங்களை நீக்குவதற்கான புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கல்வித்துறை அமைச்சர் மெட்ரியோஸ் நிக்கோலாய்ஸ் இதனை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். மாணவர்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எதை சிந்திக்க வேண்டும் என்பதை அல்ல என அவர் கூறியிருந்தார். ஆசிரியர்கள் அனைத்து பிரச்சனைகளையும் நடுநிலையாக கையாள வேண்டும் என்பதை இது கட்டாயமாக்குகிறது. நிச்சயமாக அனைத்து மாகாணங்களும் கனடாவிலே இதை அறிமுகப்படுத்தினால் ஓரளவுக்கு ஆரோக்கியமான ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்க அது போதுமானதாக இருக்கும். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், வரலாற்று சிறப்புமிக்க எரிசக்தி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் காலக்கெடுவை மாக்கானே மற்றும் டேனியல் ஸ்மித் ஆகியோர் தவறவிட்டிருக்கிறார்கள். கனடிய மத்திய அரசு மற்றும் அல்பர்டா மாகாணத்துக்கு இடையிலான முக்கிய எரிசக்தி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் காலக்கெடுவை எட்டப்போவதில்லை என்று பிரதமர் மாக்கார்னி மற்றும் அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் ஒப்புக்கொண்டுள்ளனர். அல்பர்டாவில் இருந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கடற்கரை வரை புதிய விட்டமின் குழாய் திட்டத்தை முன்னெடுப்பதை நோக்கமாக கொண்ட இந்த ஒப்பந்தத்திலே கார்பன் விலை நிர்ணயம் குறித்து ஒரு பெரும் இழுபறி நீடிக்கிறது. இதன் காரணமாக அந்த டெட்லைனை அவர்கள் மிஸ் பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது நிச்சயமாக உலக சந்தையிலே கனடாவினுடைய உற்பத்தியை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு ஒரு பெரும் தடைக்கல்லாக இருக்க போகிறது என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்த முக்கியமான விடயத்தை பார்த்தமாக இருந்தால், பீல் பிராந்தியத்திலே தொடர்ச்சியாக பல இடங்களில் நடந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக 39 வயதான கெனத் லெவி என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 2025 முதல் பிப்ரவரி 2026 வரை 31 இடங்களில் புகுந்து சுமார் 2 லட்சம் டாலர் மதிப்பிலான கணினி உபகரணங்களை திருடியதாக இவர் மீது 62 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், பேரி நகரிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த 5 லட்சம் டாலர் மதிப்பிலான நீச்சல் குளம் அமைக்கின்ற நிறுவனத்தின் மோசடி வழக்கிலே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதான அனைத்து குற்றவியல் குற்றச்சாட்டுகளையும் அரசு தரப்பு திடீரென்று திரும்ப பெற்றிருக்கின்றது. குற்றச்சாட்டுகள் திரும்ப பெறப்பட்டதற்கான காரணங்கள், முழுமையான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கால்கரி நகரின் பைன்ரிச் பகுதியில் நிகழ்ந்த கடுமையான குடும்ப வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 13 வயது சிறுவன் ஒருவனை காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குடும்ப வன்முறை தொடர்பான சம்பவங்களில் காவல்துறை எவ்வித சமரசமுமின்றி உடனடி நடவடிக்கை எடுக்கும் என்பதை இது உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, லண்டன் ஒன்டாரியோவை சேர்ந்த 41 வயதான கிறிஸ்டினா பெஸ்வெட் என்பவரின் மரணத்திற்கு காரணமான வழக்கிலே ஜோர்டான் கோலி என்கின்ற நபருக்கு நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கின்றது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்பட்ட இந்த மரணத்திலே அவர் மீது குற்றமுறு உயிரிழப்பு என்கின்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மொன்ட்ரியல்
மைக்கேல் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நடந்த கடுமையான மோதலை தொடர்ந்து 18 வயது இளம்பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆரம்பத்தில் நினைவிழந்த நிலையில் மீட்கப்பட்ட அவர் பின்னர் உயிரிழந்தார். சந்தேகத்துக்குரிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார். மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை. இதேவேளை கிரேட்டர் சத்பரி பகுதியிலே 47 ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருந்த பழைய குற்ற வழக்கு ஒன்றிலே 1978ஆம் ஆண்டு காணாமல் போய் கொல்லப்பட்ட பமீலா கார்வி என்கின்ற பெண்ணினுடைய எச்சங்களை காவல்துறையினர் தற்போது வெற்றிகரமாக அடையாளம் கண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு பிறகு இந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்கின்றது. போலீசாரினால் கோல்ட் கேஸ் என்று வகைப்படுத்தப்பட்டிருந்த இந்த வழக்கு தீர்க்கப்பட்டிருப்பது போலீசாரினுடைய நீண்டகால விடாத தேடுதல் முயற்சியை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது. இதேபோல மனிடோபா மாகாணத்திலே பணியிட நீக்கம் செய்யப்பட்ட வழக்கறிஞர் ஒருவர் ஹெடிங்லி சிறைச்சாலைக்குள் கஞ்சா கடத்த முயன்ற வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சட்ட பணியாற்ற தடை செய்யப்பட்டிருந்த இவரே இந்த குற்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை வடக்கு மனிடோபாவிலே பெண் ஒருவரை வலுக்கட்டாயமாக அடைத்து வைத்து பல மணி நேரம் கொடூரமாக தாக்கிய 33 வயதான டெரன் லாசோஸ் என்பவரை ஆசியமை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதேபோல ஒசாவா சென்டர் வணிக வளாகத்திலே உள்ள நகைக்கடை ஒன்றில் நடந்த துணிகர கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகின்ற 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிஎஸ் ஸ்ப்ரே கரடி விரட்டியை பயன்படுத்தி இவர்கள் இந்த கொள்ளையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேவேளை ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் காரணமாக உர விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் 2026ஆம் ஆண்டிலே அமெரிக்க விவசாயிகள் சோள பயிரிடுவதை பெருமளவில் குறைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இது உணவுப் பொருட்களை விலை உயர்த்தும் அபாயம் இருப்பதாக தற்போது பலரும் எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார்கள். இதேபோல அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தமான USMCA ஒப்பந்தம் மறு ஆய்வுக்கு வருவதற்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கின்ற நிலையிலே மெக்சிகோ அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. ஆனால் கனடாவோ சீனாவுடனான வர்த்தக உறவை வலுப்படுத்தி வருகிறது. இது இரு நாட்டு அதாவது அமெரிக்கா கனடா இடையிலான வர்த்தக உறவுகளை சீரமைப்பதிலே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும் என்று சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் கருத்து வெளியிட தொடங்கியிருக்கிறார்கள். இதேபோல நேர்களே கால்கரி மாநகர மக்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பாக சமீபத்தில் மீண்டும் நிரப்பப்பட்ட முக்கிய குடிநீர் விநியோக குழாயிலிருந்து வரும் நீர் முழுமையாக தற்போது பாதுகாப்பான நிலைக்கு மாறி இருக்கின்றது என்று சொல்லி மாநகராட்சி அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே அப்பகுதிக்கு பாயில் வாட்டர் அட்வைசரி அதாவது கொதிக்க வைத்து நீரை குடிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது நீர் பாதுகாப்பான நிலைக்கு மாறி இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இதேவேளை வடக்கு ஒன்டாரியோவின் வெஸ்ட் நிபிசிங் பகுதியில் நடந்த கோரமான இரட்டை மரண விபத்து தொடர்பாக ஒரு புதிய ஓட்டுநர் உரிமம் பெற்ற நபர் ஒருவர் மீது குடிபோதையில் வாகனம் ஓட்டியது உள்ளிட்ட 19 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலது விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதேவேளை மனிடோபா மாகாணம் லேக் டு பொனட் நகருக்கு தெற்கே கடுமையான பனிப்பொழிவு காரணமாக எதிரே வந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பிக்கப் ட்ரக் மீது மோதியதிலே 2 முதியவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். 71 மற்றும் 66 வயதுடைய 2 முதியவர்கள் தான் இந்த விபத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். இதேவேளை ஆக்ஸ்போர்ட் கவுண்டி பகுதியில் இருக்கின்ற சந்திப்பு ஒன்றிலே சரக்கு லோரியும் SUV வாகனம் ஒன்றும் மோதிக்கொண்டதிலே ஒரு கோரமான விபத்து ஒன்று சம்பவித்திருக்கின்றது. இந்த விபத்தில் 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். 2 உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது நேயர்களே. என்ன அப்படி என்று சொன்னால் பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த 47 வயதான தானியா வார்னர் என்கின்ற பெண் மற்றும் அவரது 7 வயது மகள் அமெரிக்காவின் டெக்சாஸ் குடிவரவு தடுப்பு மையத்திலே 2 வாரங்கள் சிறை வைக்கப்பட்டதன் பிற்பாடு $9,500 அமெரிக்க டாலர்கள் ஜாமீனிலே தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி பல தரப்புகளும் அழுத்தங்கள் கொடுத்து வந்திருந்த நிலையில் தான் இந்த ஜாமீன் விடுதலை சாத்தியமாக்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் இன்று நாளுக்கான செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேயர்களே. தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப் குழுவிலே இணைப்பதற்கு உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.